கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உண்டாக்கினேன், நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அதனால் நான் மாறாதவர், நான் மாறவே மாட்டேன். ஒரு காரியம் சொன்னேன் என்று சொன்னால் அதை நான் செய்து முடிப்பேன். நன்மையான காரியங்களை, தீமையான காரியங்களுக்கு நாம் மனம் திரும்பும் போது கர்த்தர் அதை மாற்றி நமக்கு நன்மையாக மாற்றி தருகிறார். நம்மை அழிப்பதோ, நம்மளை உடைப்பதோ, நம்மளை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதோ தேவனுடைய விருப்பம் கிடையாது. தேவனுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய விருப்பம். நாம் பலனோடு இருப்பது தான் அவருடைய விருப்பம். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சில தவறுகளை செய்யும் போது, நாம் சில காரியங்களை செய்யும் போது நாமத்தான் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிறோமே தவிர கர்த்தர் அல்ல. அவர் மாறாதவராக தான் இருக்கிறாரு. அவருக்குள்ள மாற்றமே கிடையாது. அவர் கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினார் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் கீழே என்ன சொல்றாருன்னா, யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். நம்ம நிர்மூலமாக மாட்டோம். நம்ம நிர்மூலமாக யாரும் படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் நம் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அதனால அவர் மாறாதவர். மனிதர்கள் மாறிடுவாங்க, கர்த்தர் மாறவே மாட்டார். வேதம் சொல்லுது, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாதான். இப்ப கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினார் என்றால் நிச்சயமாக செய்து முடிப்பார். சங்கீதக்காரன் சொல்றாருல்ல, அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அதான் விசுவாசம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தர் மாறாத தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். உங்களுக்கு வாக்கு பண்ணாரா உங்களை ஆசீர்வதிப்பேன்னு? கட்டாயம் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சந்ததியை பெருக பண்ணுவேன்னு வாக்கு பண்ணாரா? கட்டாயம் பெருக பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கலங்கி போக வேண்டியதில்லை. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளில் நம்முடைய மகிமைகளை தொடர்ச்சுமாப்பா. நான் கர்த்தர், நான் மாறாதவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். எங்கள் வாழ்க்கையில் நீர் பாராட்டின கிருபை பெரியதப்பா. இந்த நிமிடம் வரைக்கும் ஜீவனோடு நடத்திருக்கிறது நீர்தான் சுவாமி. உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிரசனத்தில் எங்களை நடத்தபடி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.